இப்போ வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்குமே வந்து ஒரு டைம்லைன் இருக்கும். அந்த டைம்லைன் வந்து இட் பிலாங்ஸ் டு தெம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு இப்போ உங்களுக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ராபப்ளி 2011 2017 பேக் டு பேக் ஹிட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜில்லா, கும்கி அண்ட் ஆல் ஆஃப் தட். ஐ திங்க் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அஃப்கோர்ஸ் ரெஸ்ட்லெஸ்ஸாக என்னதான் வந்து படம் பேக் டு பேக் உங்களுக்கு வந்தாலும் நல்லா பண்ணுறது கொடுக்கலான்னு வந்தாலும் அது வந்து சரி எனக்கு கிடச்சிருச்சு நான் சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறேன்னு இல்லாமல் எவ்ரி திங் பிளாக் பஸ்டர் அண்ட் சார்ட் பஸ்டர் ஹிட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கும்ல, மோட்டிவ் இல்லை அந்த ஓட்டத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்ல, இதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரீசன்னா அது என்ன ரீசன் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து ரிசீவிங் எண்டு தான் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு டைம் லைன் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி இவ்வளோ பேக் டு பேக் ஓடிட்டு இருந்ததுக்கு மோட்டோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் அதான் சொல்கிறேன், நான் வெரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரேடியோ ஜிங்கிள் ஒர்க் பண்ணும்போது என்ன இன்டென்ட் இருந்ததோ மைண்டில் அதுதான் இப்போ நான் நிரம்க்கு ஒர்க் பண்ணும்போதும் இருக்குது. ஒன்றுமே மாறல. சுற்றி இருக்க மற்றவர்களுடைய பார்வை தான் மாறிக்கிட்டே இருக்குது நம்ம மேலே. நம்ம செய்கிற வேலையிலையோ நம்மளுடைய தன்மையிலையோ எதுலேயுமே வந்து மாற்றம் இல்லை.